வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு வந்து 24 இயர்ஸ் ஆஃப் ஆளவந்தான். நவம்பர் 14th 2001 தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் ஆளவந்தான். ஸோ அந்த படத்துடைய 24வது ஆண்டு ரீரிலீஸ் பண்ணியும் அந்த படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த படம் குறித்து நம்ம இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு கடிதம் எழுதினாரு. அதுக்கு முன்னாடி ஆளவந்தான் திரைப்படம் வந்து 610 திரையரங்குகள்ல உலகமெங்கும் வெளியானது. முதல்ல அதிகமான திரையரங்குகள்ல வெளியான படம். இந்த படத்தை பொறுத்தவரையே 25 கோடி ரூபாய் பட்ஜெட்ல அந்த காலகட்டத்திலே எடுக்கப்பட்ட படம் 30 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு. இதுல வந்து கலைப்புலி தானுக்கு என்ன கருத்து வேறுபாடு கமலுக்கு வந்ததுன்னா, ஹிந்தி வந்து கூட கேட்டாங்க. 15 கோடிக்கு கேட்டப்ப கமல் கொடுக்காம அது 11 கோடி அப்படின்னு வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்குற மாதிரி அந்த 4 கோடி ரூபாய் எனக்கு போச்சு, அப்பவே 15 கோடிக்கு கொடுத்துருந்தேன், எனக்கு 4 கோடி கூட லாபம் வந்திருக்குங்கிறது தான் அவருக்கு வருத்தமே. மற்றபடி வேற அந்த படம் வந்து வசூல் ரீதியாக வெற்றி பெற்ற படம், அதுதான் அவருக்கு கோபம். அதையுமே கமல் தன்னோட சம்பளத்துல குறைச்சிக்கிட்டாரு. அதனால வந்து அவர் ஜெயா டிவியில கொடுத்த பேட்டிலையும் சரி, இப்போ ரீசெண்டாக அவர் ஃபங்க்ஷன்லையும் சரி, பர்த்டே விஷஸும் இப்போ பண்ணுறாரு. ஸோ அது வந்து அந்த மொமெண்ட்ல வந்து அவருக்கு ஏற்பட்ட கோவத்தினால அந்த நேரத்தில் வந்து தாறுமாறாக பேட்டி கொடுத்தாரு. பட் பின்னாடி வந்து அவர் ஜெயா டிவியில் கொடுத்த பேட்டியில் உண்மையை ஒத்துக்கிட்டார். லாபத்தில் ஏற்பட்ட நஷ்டம் தானே தவிர எனக்கு படம் லாபகரமான படம், 100 நாள் ஓடின படம், 610 தேட்டரில் ரிலீஸ் ஆகி நான் 50 நாட்கள் நிறையா தேட்டரில் பல தேட்டர்களில் 100 நாட்கள் ஓடின படமாக இது அமைஞ்சது. இந்த படம் பார்த்துட்டு நம்ம கேபி அவர்கள் எழுதின கடிதம், உனது ஆளவந்தான் பற்றி ஆத்திரத்துடன் எழுதுகிறேன். பாய் மீட் கேர்ள் கவிதைகளின் அளவுகோலும் கமர்ஷியல் மசாக்களின் ஃபார்முலாவும் குடும்ப கண்ணீர் சென்டிமெண்ட்டுகளின் தராதரங்களையும் வைத்து உனது சினிமாவை எடை போடுவது சில்லறைத்தனமான ஒரு பார்வை. அதெல்லாம் அப்பாற்பட்டது உனது சினிமா. மனித கூட்டத்தை வைத்து ஃப்ரேம்களை நிரப்புவது, பாடல் காட்சிகளை வண்ண வண்ணமாக கலவைகளாக கவர்ச்சிப்படுத்துவது, பிரம்மாண்டம் என்கிற அளவுகோல்களை வைத்து பழக்கப்பட்டவர்களுக்கு நிஜ சினிமா ஆழம் புரிவதில்லைதான். இது நொன்னை அது நொன்னை என மேதாவித்தனமாக ஒப்புக்குச் சொல்வதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. உன் திரைப்படம் ஏற்படுத்திய மலைப்பான பிரமிப்பான உழைப்பு தான் என் கண்களில் வந்து அகல விரிகிறது. சினிமா நுணுக்கங்களை அக்குவேற அணிவேராக புரிந்து கொண்டவனும் ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் நிறைவேற்றுகிற நேர்த்தியிலும் நடிப்பின் பல்வேறு பரிணாமங்களை எட்டி பிடிப்பதிலும் கமலுக்கு நிகர் இந்திய துணை கண்டத்தில் எவனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பாராட்டியிருக்காரு. கமலுக்கு நிகர் கமல் தான். ஸோ இந்த படத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, குவென்டின் டாரண்டினோ டைரக்டர் அவருடைய கில் பில்லில் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த கார்ட்டூன் கேரக்டர் யூஸ் பண்ண அந்த டெக்னிக் இருக்குல்ல, அந்த டெக்னிக், அதாவது ஒரு வன்முறை காட்சியை வந்து அப்படியே காமிச்சோம்னா அது பயங்கரமா ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கும். அதை கார்ட்டூனா காமிச்சோம்னா அதை வந்து நம்ம கம்மி பண்ணிடுறோம். அந்த டெக்னிக்கை கமல் யூஸ் பண்ணியிருப்பாரு, சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாரு. ரொம்ப பிரில்லியண்டான ஐடியா. அது அவர் எப்படி வந்ததுன்னே தெரில. அந்த பொம்மை மாதிரி வந்து அது மனிஷா கைராவை கொல்ற மாதிரி வரும். நமக்கு அது வந்து வன்முறையா தெரியாது, ஏன்னா அது ஒரு 2D கார்ட்டூனா பண்ணியிருப்பாரு. அந்த டெக்னிக்கை தான் நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லி குவென்டின் டாரண்டினோவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல தான் மோஷன் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா மோஷன் கண்ட்ரோல்ல வந்து என்ன வேணாலும் இது பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து சவுண்டையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து காட்சிகள், அதாவது ஒளி ரெண்டையுமே சரி பண்ணக்கூடிய அந்த வசதி அதுல இருக்கு. ஆஸ்திரேலியாவிலேருந்து கட்டிங் எட்ஜ்னு ஒரு கம்பெனி தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. இந்த படத்துக்காக கமல் வந்து இது வந்து முதல்ல வந்து இதயம் பேசுகிறதுன்னு ஒரு புத்தகத்துல வந்து கமல் வந்து தாயம் அப்படின்னு ஒரு கதை எழுதினாரு. அந்த தாயம் கதை தான் பின்னாட்களில் ஆளவந்தான் படமா மாறுனுச்சு. ஸோ அந்த தாயம்ங்கிறது வந்து அவர் 84, 85 அந்த காலகட்டத்திலே எழுதின கதை. அதுதான் பின்னாடி இதுவாக வந்தது. அப்புறம் இந்த படத்துக்காக ஒரு நாளைக்கு 30 முட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு கமல் சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதிக்கு கொடுத்த ஒரு பேட்டியில இதை பத்தி சொல்லியிருக்காரு. 30 முட்டை சாப்பிட்டு உடம்பை ஏத்துனது அதெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த படத்தப்ப கமல் கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணணும்னு பாலச்சந்தர் பேசினாரு. 200வது படம் இந்த படம் கமலுக்கு. அப்ப பேசினாரு இந்த படத்துக்காக கமல் வந்து அந்த நேஷனல் ட்ரைனிங் அகாடமி, இப்போ அந்த அமரன் படத்துக்கு இவர் போய் ப்ராக்டிஸ் பண்ணாரு, சிவகார்த்திகேயன், அங்க வந்து ட்ரைனிங் பண்ணாரு கமல் இந்த போலீஸ் ஆஃபீஸரா நடிக்கிறதுக்காக. ஸோ அதான் இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பிரதர்ஸ் 2 பேர் ஃபைட் போடுறப்ப 2 வெவ்வேறு ஆட்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதுதான் இதோட சிறப்பு. when the brothers fight in the climax, the aim is to kill, but again too suddenly Vijay does not want brother to die.
எனிவே த எண்ட் இஸ் நோ சஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதை எழுதியிருந்தாங்க அந்த காலகட்டத்தில். இந்த படத்தை பொறுத்தவரை அந்த பாடல் காட்சிகள், அதுவும் இந்த ஆப்பிரிக்காலேருந்து ஒரு டீம் வச்சு பண்ணியிருப்பாரு கமல், ஆப்பிரிக்கா காட்டுப்புலின்னு, அந்த சூப்பர்பா பண்ணியிருப்பாங்க, பிரமாதம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சங்கரேசன்லாயோட மியூசிக்கு, கடவுள் பாதி மிருகம் பாதி அந்த பாட்டு, அதில் கமல் பாடின விதம், நடித்த விதம், ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மூவின்னு சொல்லலாம். அந்த தீபாவளிக்கு என்னன்னா, நமக்கு பெட்டி லேட்டாக வந்தது. மார்னிங் ஷோக்கே எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்கோம், மத்தியானம் வருது, 2:30 மணி 3 மணிக்கு தான் வந்து ஷோ போட்டாங்க. ஸோ அது ஒரு ஏன்னா ஒரு முன்னாடியே கரெக்ட் டயத்துக்கு வந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். அது லேட்டா வந்தது. இப்போ சமீபத்தில் ரீரிலீஸ் பண்ணும்பொழுது தானு வந்து 1 மணி நேரத்தை கட் பண்ணி தூக்கிட்டு ரிலீஸ் பண்ணாரு. படம் பயங்கர விறுவிறுப்பா போச்சு. அந்த ட்ரிம் பண்ணது வந்து பரபரப்பா இருந்தது. ஆனா ஒட்டுமொத்தமாவே அந்த படமே வந்து ஒரு வேற ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய படம் தான். அது சன் டிவியில போடுறப்ப எப்போ போட்டாலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படமா இது இருந்தது. இப்ப அதிகமா போடுறதில்ல சன் டிவியில. அந்த நேரத்துல வந்து மிகவும், அதாவது தமிழ் சினிமால அதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு அவ்வளவு ஹைப் வந்ததே கிடையாது. அந்த மொட்டை கமல், அந்த இவர் கோல்டு வின்னர்ல எல்லாம் பயங்கரமா விளம்பரம் பண்ணி, கோல்டு வின்னர்னு ஒரு ஆயில் இருந்தது அப்ப, ஃபுல்லா அந்த பாக்கெட்ல எல்லாம் ஆள வந்தான்னு போட்டு அது பயங்கரமா ஹைப்பை ஏத்தி விட்டு அது வேற லெவலுக்கு அதை கொண்டு போனாரு தானு. ஸோ அவர் அந்த ஹைப்பு பயங்கரமா ஏத்துனதுனால ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு பயங்கர அதிகமா இருந்தது. ஆனா நம்ம எதிர்பார்ப்பை மீறி தான் படம் இருந்ததுங்கிறது 100% உண்மை.